கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திருமறை தியானம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டவருடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள். திருச்சபைகள், ஊழியர் நிறுவனங்கள், இன்னும் பல பகுதிகளிலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ 125 புத்தகங்களும் கர்த்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார். அவர்களுடைய எளிமையான பிரசங்கம், வல்லமை நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆழமான கருத்துக்கள், வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிகவும் பிரோஜனமாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுதும் நமது கிராஸ் டிவியில் திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் பாருங்க. கர்த்தர் அன்பு ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளில் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் தந்த ஆண்டவரை துதிப்பதோடு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலிருந்து செய்திகளை நாம் படித்து தியானித்து வருகிறோம். 13ஆம் அதிகாரத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். அங்கே அந்தியோகிய சபையின் அழகை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிஷனரி பயணங்கள், பணிகள் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பிப்பதாக நாம் பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரத்தின் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். முதல் 5 வசனங்கள். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்தாவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்படி அவர்கள் பரிசுத்தாவியினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள். சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவவசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாக இருந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் ஒரு ஜெப புஸ்தகம் என்று சொல்லலாம். ஏறக்குறைய ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஜெப காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்பொழுதும் முதல் மிஷனரி பயணம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த மிஷனரிகள் ஜபிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டதாக இந்த 2ஆம் 3ஆம் வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்தாவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஜெபம் பண்ணி அனுப்பினார்கள் ஊழியத்திற்காக. முதல் மிஷனரி பயணம் ஆரம்பிக்கிறது ஊழியக்காரர்களுக்காக. திருச்சபையானது ஜெபித்து அனுப்புகிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கைகளை வைத்து அனுப்பினார்கள். கைகளை வைக்குதல் என்றால் ஆசீர்வதித்து அனுப்பினார்கள், அங்கீகாரம் கொடுத்து அனுப்பினார்கள், அவர்களுடைய ஆதரவை தெரிவித்து அவர்கள் அனுப்பினார்கள். இப்படி பலவிதமாக பொருள் கொள்ளலாம். உங்களுக்கு பின்னால் நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் போங்க, நாங்கள் உங்களை ப்ரேயரில் சப்போர்ட் பண்ணுறோம், ப்ரொவிஷன்ஸில் சப்போர்ட் பண்ணுறோம், ஜெபத்தில் உங்களை தாங்குவோம், மற்ற பொருள் உதவிகள் மூலமாகவும் உங்களை தாங்குவோம். எந்தெந்த விதத்தில் உங்களை தாங்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொள்கிறாரோ, எங்கள் ஆவியை ஆண்டவர் ஏவுகிறாரோ அதற்கேற்ப நாங்கள் கீழ்ப்படிந்து உங்களை தாங்குவோம் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைப்பதாக பார்க்கிறோம். அருட்பணிக்காக ஜெபம் என்பது இன்றைய நாளிலே நம்முடைய செய்தியின் தலைப்பு. அருட்பணி, ஊழியம். ஊழியத்திற்காக ஜெபிப்பது எப்படி என்பதை குறித்து
இன்றைய நாளில் என்ன பார்க்க விரும்புகிறோம். அதில் 3 விதமான பிரிவினர் முக்கியமாக. ஒன்று அனுப்புவோர். அனுப்பக்கூடியவங்க இருக்காங்க. யார்? தனிப்பட்ட ஒரு ஆள் ஒரு ஊழியக்காரனை அனுப்பலாம், தாங்கலாம். அல்லது ஒரு குடும்பம் ஒரு ஊழியக்காரனை அனுப்பலாம், தாங்கலாம். அல்லது ஒரு திருச்சபை அனுப்பலாம், தாங்கலாம். அல்லது ஒரு பிரேயர் செல் அல்லது செல் குரூப் அனுப்பலாம், தாங்கலாம். இப்படியாக அனுப்புவோர். ஒருவேளை நீங்களும் நானும் ஒரு ஊழியக்காரரை ஆதரிக்கிறோம் என்று சொல்லி வாக்கு கொடுத்து ஆதரித்து கொண்டிருப்போம் என்றால் அனுப்புவோர் யார்? நீங்களும் நானும் தான். முதலாவதாக அனுப்புவோர். ரெண்டாவதாக அனுப்பப்பட்டோர். யார் அனுப்பப்பட்டோர்? யாரெல்லாம் நம்ம தாங்கிட்டு இருக்கோமோ, யார் முன்னணியிலிருந்து ஊழியத்தை செய்துக்கிட்டு இருக்காரோ அந்த ஊழியக்காரருக்காக, அந்த மிஷினரிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். முதலாவதாக அனுப்புவோர், இரண்டாவதாக அனுப்பப்பட்டோர், மூன்றாவதாக ஆத்துமாக்கள். யார் அந்த ஆத்துமாக்கள்? மிஷனரி பணி தளங்களிலே இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள். அதற்கு முன்பு முன்னரையாக நான் சொல்லிவிடுகிறேனே, யார் மிஷனரி, யார் மிஷனரி பணித்தளம் என்று வேதத்தில் நான் பார்க்கும் பொழுது, எந்த இருதயத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ அந்த ஆள் ஒரு மிஷனரி. எந்த இருதயத்தில் இயேசு கிறிஸ்து இல்லையோ அந்த ஆள் ஒரு மிஷனரி பணித்தளம். இதை அடிப்படையாக மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய இருதயத்திலே இயேசுவானவர் இருந்தால் நான் ஒரு மிஷனரி. எந்த இருதயத்தில் இயேசு இல்லையோ அந்த ஆள் ஒரு மிஷனரி பணித்தளம். அப்போ மிஷனரின்னு யாரு? யாரோ ஒருத்தர் இல்லை. உங்கள் இருதயத்தில் இயேசுவானவர் குடியிருந்தால் நீங்கள் தான் மிஷனரி. அப்போ மிஷனரி பணித்தளம்னா பீகாரா, ஒரிசாவா, ராஜஸ்தானா, எந்த இருதயத்தில் இயேசுவானவர் இல்லையோ அந்த ஆள் ஒரு மிஷனரி பணித்தளம். அப்படின்னா மிஷனரி பணித்தளம் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்குது. அந்த வாழைப்பழம் வைக்கிறாங்களே ஒரு அக்கா, அவங்க டெய்லி வந்து பேப்பர் போட்டுட்டு போகிறாங்களா அந்த தம்பி, பிறகு டெய்லி பால் பாக்கெட் வந்து கொடுத்துட்டு போகிறாங்களா அந்த அக்கா, நம்ம கூட பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறாங்களே பக்கத்து சீட்டில் அவங்க, பக்கத்து பெஞ்சில் இருந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்களே நம்ம கூட ஒரு ஸ்டூடெண்ட்டு அவங்க, இப்படியாக எந்த இருதயத்தில் இயேசு இல்லையோ அந்த ஆள் ஒரு மிஷனரி பணித்தளம். இருதயத்தில் இயேசு இருந்தால் மிஷனரி, இருதயத்தில் இயேசு இல்லைன்னா மிஷனரி பணித்தளம். இதை மனசில் வச்சுக்கிடுங்க. அப்போது மிஷனரிகளுக்காக, அர்ப்பணி ஊழியங்களுக்காக ஜெபிப்பதற்கு முன்பு இந்த காரியங்களை மனதிலே அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த ஜெப காரியத்தை நாம் ஆரம்பிப்போம். முதலாவதாக அனுப்புகிறவர்களுக்காக, சென்டர்ஸ், அனுப்புகிறவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர்லாம் அனுப்புகிறாரு, ஆண்டவர் அனுப்புகிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று சொல்லி திருத்துவ தெய்வமே ஊழியக்காரர்களை அனுப்புகிறார். எங்கே வாசிக்கிறோம்? ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து பிதாகுமாரன் பரிசுத்தாவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்றெல்லாம் ஆண்டவர் அனுப்பி வைப்பதாக மத்தேயு கடைசி 2 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இங்கே அந்தியோகிய சபை அனுப்பி வைப்பதாக இந்த வசனங்களிலே நான் வாசிக்க கேட்டோம். ஆன்டியோக், the church at Antioch is a sending church. அந்தியோகிய சபை அனுப்பக்கூடிய சபை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். The God of the Bible is a sending God. வேதத்தில் உள்ள ஆண்டவர் அனுப்பக்கூடிய ஆண்டவர், அனுப்பக்கூடிய தெய்வம். முதலாவதாக இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பினார் ஊழியத்திற்காக, தம்மை குறித்து புறஜாதிகளிடத்தில் அறிவிப்பதற்காக. இரண்டாவதாக தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் அனுப்பினார். மூன்றாவதாக இயேசுவானவரை ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு அனுப்பினார். அவர் அப்போஸ்தலர்களை அனுப்பினார். பின்னர் தேவ ஆவியானவரை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஊழியத்திற்காக ஆண்டவருடைய சீஷர்கள் 12 பேர் அனுப்பப்பட்டார்கள். பின்னர் 70 பேர் அனுப்பப்பட்டார்கள். பின்னர் திருச்சபை அனுப்பப்பட்டது. பின்னர் நீங்களும் நானும் அனுப்பப்பட்டவர்கள். அனுப்பப்பட்டவர்களா? ஆமாம். தேவராஜ்யத்திலிருந்து இந்த உலகத்திற்கு ஸ்தானாபதிகளாக நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம். யார்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறார். பழையவர்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நாங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். நாமும் அனுப்பப்பட்டவர்கள் தேவராஜ்யத்திலிருந்து இந்த உலகத்திற்குள்ளாக. சரி, அனுப்புவோருக்காக முதலாவதாக ஜெபிக்க வேண்டும். எப்படி? அவர்கள் நலமாக வாழத்தக்கதாக, அவர்கள் ஊழிய வாஞ்சையோடு திகழத்தக்கதாக அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். பின்னர் அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவருடைய ஊழியம், அவருடைய வேலை, அவருடைய வியாபாரம், அவருடைய வருமானம், இதற்காகலாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்கள் அனுப்புகிறார்களே, அவர்கள் ஒழுங்காக இந்த ஆதரவுகளை அனுப்பத்தக்கதாக அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அப்போ அனுப்பக்கூடியவர்கள், ஆதரிக்கக்கூடியவர்கள்,
தங்களுடைய ஆதரவை இடையிலே நிறுத்திவிடக்கூடாது. அதற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். பின்னர் அனுப்பப்பட்டவர்கள், ஊழியக்காரர்கள் எந்தெந்த இடத்திலே அவர்கள் ஊழியம் செய்கிறார்களோ அவர்களுக்கும் அனுப்புகிறவர்களுக்கும் தொடர்பு இருக்க வேண்டும். அனுப்புகிறவர்களுக்கும் அனுப்பப்பட்டவர்களுக்கும் தொடர்பு இருக்க வேண்டும். என்ன தொடர்பு? ஊழிய எல்லைகளிலே, ஊழிய ஸ்தலங்களிலே என்ன நடக்கிறது என்பதை அவ்வப்போது அனுப்புகிறவர்களுக்காக, அதாவது ஆதரிக்கிறவர்களுக்காக தெரிவிக்க வேண்டும், தெரியப்படுத்த வேண்டும். இத்தனை ஞானஸ்நானம் நடந்தது, அல்லது இந்த மாதம் ஞானஸ்நானமே நடக்கவில்லை, தெரிவிக்க வேண்டும். தாங்கள் செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், தாங்கள் செய்யக்கூடிய என்னென்ன காரியங்களை செய்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்களா, சுவிசேஷம் அறிவிக்கிறார்களா, கூட்டங்கள் நடத்துகிறார்களா, தெருப்பிரசங்கம் பண்ணுகிறார்களா, ஒரு குறிப்பிட்ட டாக்டரை அழைத்து வந்து அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்கிறார்களா, இப்படி என்னென்ன நிகழ்ச்சிகளிலே அவர்கள் கலந்து கொள்கிறார்களோ அதையெல்லாம் தெரிவிக்க வேண்டும். இந்த மாதத்தில் எத்தனை ஞானஸ்நானம், அடுத்த மாதத்தில் எத்தனை ஞானஸ்நானம் நடத்தத்தக்கதாக நாம் ஆயத்தப்பட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், உழைக்க வேண்டும். அதற்காக நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்புகிறவர்களுக்கு வழங்க வேண்டும். தங்களுடைய சோதனைகள், தங்களுடைய போதனைகள், தங்களுடைய சாதனைகள் எல்லாவற்றையும் அனுப்புவோருக்கு தெரிவிக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு கடமை. இது மட்டுமல்ல, நிர்வாகங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தங்களை அனுப்புகிறவர்கள் தனிப்பட்ட நபர்களோ, குடும்பங்களோ, அல்லது ஒரு குழுவோ, அல்லது ஒரு சபையோ, அவருடைய நிர்வாகங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவருடைய நிர்வாகங்கள், அவருடைய பண பரிமாற்றங்கள், அவருடைய ஆடிட்ஸ், அவருடைய அனுப்புவோருடைய எண்ணிக்கை, இதையெல்லாம் அவர்கள் சரிபார்க்கத்தக்கதாக ஜெபிக்க வேண்டும். முதலாவதாக அனுப்புகிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக அனுப்பப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அனுப்பப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். யார் அனுப்பப்பட்டவர்கள்? மிஷனரிகள். சில மிஷனரி நிறுவனங்கள் இருக்கின்றனவே, IM, FMBB, IMS, இது மாதிரி நிறுவனங்கள் உண்டே. அவர்கள் அனுப்பி இருக்கக்கூடிய ஊழியக்காரர்களுக்காக, அனுப்பப்பட்டவர்களுக்காக, மிஷனரி பணி செய்யக்கூடியவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். First of all, we pray for the senders. Then we pray for the sent ones, servants. ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்காக, ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஏற்கனவே நான் சொன்னேன், நாமும் அனுப்பப்பட்டவர்கள். தேவராஜ்யத்திலிருந்து உலகத்திற்கு we have been sent from the kingdom of God into this world with a special mission. குறிப்பிட்ட ஊழியத்தோடு தேவராஜ்யத்திலிருந்து இந்த உலகத்திற்கு நாமும் அனுப்பப்பட்டவர்கள். அதை மனதில் வைத்து அனுப்பப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அனுப்பப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். பவுல் அப்படி சொன்னான், என் வாயை திறந்து நான் பேசத்தக்கதாக, திறந்த வாசலை எனக்கு முன்பாக தெய்வம் வைக்கத்தக்கதாக எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சகோதரரே, எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் என்றெல்லாம் ஜெபித்தானே, அதுபோல அனுப்பப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். அனுப்பப்பட்டவர்கள், மிஷனரிகள், ஊழியக்காரர்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே, பணிவிடை செய்யக்கூடிய இடங்களிலே எத்தனை போராட்டங்கள் அவர்களுக்கு உண்டு, எத்தனை தேவைகள் அவர்களுக்கு உண்டு, எத்தனை பிரச்சனைகள் அவர்களுக்கு உண்டு தெரியுமா உங்களுக்கு? சிலவற்றை நான் சொல்லட்டுமா? முதலாவதாக சரீர பிரச்சனைகள், சுகாதார பிரச்சனைகள், உடல் நல பிரச்சனைகள் அவர்களுக்கு உண்டு. ஒருவேளை இந்த கிளைமேட், அங்கு உள்ள தட்ப வெப்ப நிலை, சீதோஷ நிலை சரியில்லை, அடிக்கடி அவர்கள் சுகவீனத்திலே அவர்கள் விழலாம். அவர்களுக்கு மருத்துவ உதவிகள் அவர்களுக்கு வேண்டும். அதற்காக ஜெபிக்க வேண்டும். குறிப்பிட்ட ஆஸ்பத்திரிகளுக்கு அவர்கள் வழிநடத்தப்பட வேண்டும். குறிப்பிட்ட டாக்டர்கள் வந்து அவர்களை பரிசீலிக்க வேண்டும், பரிசோதிக்க வேண்டும், வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும். சில சமயங்களிலே அவர்கள் விபத்துக்களை மாட்டிக்கொள்ளலாம். மாட்டிக்கொள்வதற்கு முன்பே அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். மாட்டிக்கொண்டார்கள் என்றால் அவர்கள் பூரண சுகமடைய அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். புழுக்கள், பூச்சிகள், பாம்புகள், இப்படி பலவிதமாக அவர்களை சுற்றிலும் படையெடுக்குமே, அவையெல்லாம் அவர்களை விட்டு நீங்கத்தக்கதாக நாம் ஜெபிக்க வேண்டும். துஷ்ட மிருகங்கள், பாம்புகள் மட்டுமல்ல, புலிகள், பயங்கரமான மிருகங்கள், காடுகளிலும் மேடுகளிலும் அவர்கள் ஊழியம் செய்ய போகிறார்களே, சுற்றிலும் மிருகங்களின் தொல்லைகள் இருக்கலாம். ஜெபிக்க வேண்டும். அவருடைய சரீர நலனுக்காக முதலாவதாக ஜெபிக்க வேண்டும். டேவிட் லிவிங்ஸ்டனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. ஆப்பிரிக்காவுக்கு மிஷனரியாக சென்றவர், 33 வருஷங்கள் அங்கே ஊழியம் செய்தவர். நம்ம ஆண்டவர் 33 வருஷம் ஊழியம் செய்ய வந்தாரு. ஏறக்குறை அதே அளவில் ஊழியம் செய்ய ஆப்பிரிக்காவுக்கு சென்றவர்.
அங்கே மனைவி மரித்து போனாங்க, அங்கேயே 1-2 பிள்ளைகள் மரித்து போனாங்க. அவர்களையெல்லாம் தன்னுடைய சொந்த கையினாலே அங்கே அடக்கம் பண்ணினாரே. நாம் நம்முடைய சார்பிலே ஊழியத்திற்காக புறப்பட்டு சென்றார்களே, அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். சரீர நலன்களுக்காக, இரண்டாவதாக அவருடைய மன நலன்களுக்காக, எமோஷனல் நீட்ஸ், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். குடும்பங்களையெல்லாம் விட்டு விட்டு சென்றார்களே, ஒருவேளை பிள்ளைகளை ஹோம்ஸ்லேயோ அல்லது வீடுகளிலேயோ அல்லது சில அனாதை ஆசிரம ஸ்தலங்களிலே அவர்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்வார்கள், அங்கே விட்டு விட்டு சென்றார்களே. அல்லது மிஷனரி பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று கருதி அவர்களுக்காக சில இல்லங்களை நடத்துகிறார்களே, அங்கே விட்டு விட்டு சென்றார்களே. பிள்ளைகள் பத்திரமாக இருக்க வேண்டுமே, ஒழுக்கமாக இருக்க வேண்டுமே, சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் விளங்க வேண்டுமே, அங்கு உள்ள மனிதர்களுக்கு அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டுமே. இதெல்லாம் சில சமயங்களில் யோசித்து பார்க்கும் பொழுது தலை வலிக்குமே. அவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும். அவருடைய மனநல தேவைகளுக்காக அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஒளி செய்யக்கூடிய இடங்களிலே, எப்பொழுதும் புல்லுள்ள இடங்களிலே அமர்ந்த தண்ணீர்கள் இடையிலே அப்படி இருக்காதே. எதிர்ப்பு நிறைய இருக்குமே, போராட்டங்கள் நிறைய இருக்குமே, ஆபத்துகள் நிறைய இருக்குமே, எச்சரிக்கைகள் நிறைய இருக்குமே. அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவருடைய மனம் சில வேளைகளே எப்படியெல்லாம் பாடுபடும். தூங்க முடியாதே, காலையில் 3 மணி வரை உருண்டு கொண்டே இருப்பார்களே பெட்டில். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஊழியம் செய்து 1 வருஷம் ஆயிற்று, சம்பளம் எல்லாம் வாங்கி கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இன்னும் ஒருத்தர் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லையே, ஒரு ஞானஸ்நானம் கூட இன்னும் நடக்கவில்லையே. ஜெபிக்க வேண்டும். மனம் பாதிக்கப்படும் ஊழியக்காரர்களுக்கு அவருடைய மன நலனுக்காக ஜெபிக்க வேண்டும். அடிக்கடி சோர்ந்து போவார்களே, டிஸ்கரேஜ் ஆவார்களே, மற்றவர்களும் இங்கே இருக்காதீங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை, நீங்க போயிருங்க என்று சொல்லி அங்குள்ள ஆத்துமாக்களை சொல்வார்களே, அங்கே உள்ள புறஜாதிகளை சொல்வார்களே, நீங்க போங்க, எல்லாம் சரிப்பட்டு வராது என்று சொல்லி விரட்டுவார்களே. ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். எப்படி? ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நினைவுகூர்ந்து ஜெபிக்க வேண்டும். மற்றவர்களை விரட்டினாலும் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. கைவிடாத கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களை காத்துக்கொள்வார் என்று அவர்களுக்கு கடிதம் எழுதி ஃபோன் பண்ணி அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது கடமை. முதலாவதாக சரீர நலன்கள், இரண்டாவதாக மன நலன்கள், மூன்றாவதாக பண தேவைகள். சில சமயங்களில் மிஷனரி ஆர்கனைசேஷன்ஸ், மிஷனரி நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய வருமானம் அவர்களுக்கு பத்தாதே, போதாதே. அது ஒரு பாக்கெட் மணி போல தானே அது காணப்படும். எனவே அவருடைய பண தேவைகள், பொருளாதார தேவைகள், பொருள் தேவைகள் அவர்களுக்கு கிடைக்க ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு சைக்கிள் இருந்தால் நல்லதாச்சே, அவர்களுக்கு ஒரு மோட்டார் பைக் இருந்தால் நல்லதாச்சே, ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை ஜெபத்தில் தாங்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய தேவைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். நாமே போலாமே அந்த மிஷன் ஃபீல்டு, அந்த பணித்தளங்களுக்கு நாமே போய் சில ஆதரவுகளை கொடுக்கலாமே. போகும்போது நிறைய அரிசி, நிறைய பருப்பு, நிறைய எண்ணெய் பாட்டில்கள் இதையெல்லாம் வாங்கி கொண்டு போகலாமே. கொசுவத்திகளை வாங்கி கொண்டு போகலாமே, உப்புக்களை வாங்கி கொண்டு போகலாமே. ஃபீல்டு விசிட் நாமும் அவ்வப்போது குழுவாக, குடும்பமாக, திருச்சபையாக சென்று அவர்களை சந்தித்து அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய ஆதரவுகளையும் அளித்து வரலாமே. அவர்களை சோர்வங்க விடாமல் நாமே சமைத்து அவர்களுக்கு பரிமாறி கொடுக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். என்னை ஆதரிக்கிறவர்கள் என்று எண்ணாமல் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்னை பார்க்க வந்து விட்டார்கள் என்று சொல்லி பரவசப்படுவார்களே. ஜெபியுங்கள். முதலாவதாக அவருடைய சரீர நலன்களுக்காக, இரண்டாவதாக அவருடைய மன நலன்களுக்காக, மூன்றாவதாக அவருடைய பண பொருள் நலன்களுக்காக ஜெபியுங்கள். அவருடைய ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். வாக்கு, வரம், வல்லமை, வாய்ப்புகள், வாசல்கள் இதெல்லாம் திறக்கத்தக்கதாக ஜெபியுங்கள். போன உடனே இயேசுவை பற்றி சொல்லிவிட முடியுமா? எவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டியது இருக்கும். அவருடைய பாஷையை படிக்க வேண்டுமே, அவருடைய ஆக்சன்ஸ் அதையெல்லாம் படிக்க வேண்டுமே. அதையெல்லாம் படித்து சில சமயங்களே சைன் லாங்குவேஜ், அடையாள மொழிகளிலே தான் பேச வேண்டியது இருக்குமே. எனவே அவருடைய கலாச்சாரத்தை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டுமே, கொஞ்சம் கொஞ்சமாக. எனவே என்ன செய்யணும்? முடியாது போலுக்கு வீட்டுக்கு போயிடுவோமா? அப்படி அல்ல. உன் ஆகாரத்தை தண்ணீரிலே போட்டுக்கொண்டே இரு, பல நாட்கள் கழித்து அதன் பலனை காண்பாய். நான் நட்டேன், அப்பொழுது நீர் பாய்ச்சினால் விளை செய்வது தெய்வம். ஒருவேளை நடுகிறது நீங்களாக இருக்கலாம், நீர் பாய்ச்சுகிறது இன்னொரு மிஷனரி வந்து செய்வதாக இருக்கலாம். எப்படியும் விளைச்சல் வரும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நான் நட்டேன், அப்பொழுது நீர் பாய்ச்சினால் விளை செய்வது தெய்வம். அவர்களுக்கு ஆடைகள் வேண்டும்,
அவர்களுக்கு குளிர் ஆடைகள் வேண்டும், பிளாங்கெட்ஸ் வேண்டும், மேலங்கி வேண்டும். அவர்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் தந்து அவர்களை ஆதரித்து ஆதரவு கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து வர வேண்டியது நம்முடைய கடமை. இல்லை, போக முடியாது, அனுப்பி வையுங்கள், அனுப்பி வையுங்கள். எதற்கும் எந்த நிறுவனமாவது அவர்களை அனுப்பியிருந்தால் அந்த நிறுவனத்திற்கு தெரியப்படுத்திவிட்டு அவர்களை ஆதரியுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நாம் செய்ய வேண்டியது, நாம் போக வேண்டியது. நான் சுகமாக ஏர் கண்டிஷன் ரூமில் நாம் இருக்கிறோம், நமக்காக நம்முடைய சார்பிலே அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அவர்களை எவ்விதத்திலும் ஆதரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. காரணம், தாக்கு பிடிக்காமல் சிலர் ஊழியத்தை உதறிவிட்டு வீட்டுக்கு வந்து விடுகிறார்கள். இங்க வந்து ஏதாவது ஒரு வேலையை அவர்கள் பார்க்க எத்தனிக்கிறார்கள். யோவான் மார்க்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்திலே, வரக்கூடிய அதிகாரங்களிலே ஊழியத்தை இடையிலே விட்டுவிட்டு ஓடி போனவன். தேமாவை பற்றி பார்க்க போகிறோம். 2 தீமோத்தேயு 4 ஊழியத்தை விட்டுவிட்டு பவுலை விட்டுவிட்டு ஓடி போனவன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஒனேசிமுவை பற்றி வேதத்திலே வாசிக்கிறோம். பிலேமோன் வீட்டை விட்டு ஓடி போனவன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஓடி போகக்கூடிய ஊழியக்காரர்கள் உண்டு. பரிதாபப்படுகிறேன், அவர்களுக்காக என்னுடைய மனம் தொங்கலாகிறது. அவர்களுக்காக ஜெபியுங்கள். ஊழியத்திலே நிரந்தரமாக நிலைவரமாக அவர்கள் நிலைத்து நிற்கத்தக்கதாக அவர்களுக்காக ஜெபியுங்கள். இன்னும் உறவுகளுக்காக ஜெபியுங்கள். ஊழியத்திலே ஒருவேளை 2 பேராக அனுப்பப்பட்டிருக்கலாம். ஒரு ஊழிய ஸ்தலத்திற்கு 2 பேர் அல்லது 2 குடும்பங்கள் சேர்ந்து அனுப்பப்பட்டிருக்கலாம். அவர்கள் ஒற்றுமையோடு, ஒப்புரவோடு, ஒருமைப்பாட்டோடு ஊழியம் செய்ய அனுப்பப்பட்டிருக்கலாம். அவர்களுக்காக ஜெபியுங்கள். பவுலுக்கும் பர்னபாவுக்கும் பிரச்சனை ஆயிற்று, பவுலுக்கும் பேதுருவுக்கும் பிரச்சனை ஆயிற்று, யோவான் மார்க்கு இவர்களுக்கெல்லாம் பிரச்சனை உண்டு பண்ணினானே. ஜெபம் பண்ணுங்கள். ஊழியத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஊழிய களங்களில் இருக்கக்கூடியவர்கள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையோடும் ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாகவும் விளங்கத்தக்கதாக ஜெபத்தில் அவர்களை தாங்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சில சமயங்களிலே பீகாரிலே ஊழியம் செய்யக்கூடிய ஒருத்தர் ஒடிசாவுக்கு மாற்றப்படுகிறார். நான் போக மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறாரே. இடம் பிடித்துக் கொண்டேன் என்று சொல்லி அடம் பிடிக்கிறாரே. அவர் அங்கு சுற்றிச்சூழ பலரை ஆதாயப்படுத்தி இருக்கிறார். ஒருவேளை அரசாங்க அதிகாரிகள், ஒருவேளை நல்ல கம்பெனிகள் வைத்திருக்கிறவர்கள் அல்லது வருமானம் கொளிக்கிறவர்கள், அவர்களை எல்லாம் அவர் வைத்திருக்கிறார் நண்பர்களாக. இதை விட்டு போய்விட்டால் எனக்கு இந்த வருமானம், எக்ஸ்ட்ரா வருமானம் எனக்கு கிடைக்காது, போக மாட்டேன் என்று சொல்லி இடம் பிடித்துக் கொண்டேன் என்று சொல்லி அடம் பிடிக்கிறாரே. ஜெபம் பண்ணுங்கள். இந்த மாதிரிப்பட்ட உறவு பிரச்சனைகள், உபத்திரவங்கள் வராதவாறு அந்த ஊழியக்காரர்கள் கூட இருக்கும் இடத்திலே நிலைவரமாக இருக்கத்தக்கதாக அந்த ஊழிய நிறுவனங்கள் சொல்லக்கூடிய செய்திகளை கேட்டு அவருடைய ஆணைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழத்தக்கதாக ஊழியம் செய்யத்தக்கதாக ஜெபியுங்கள். நான் இங்கே இருந்து விட்டேன், 20 வருஷமாக சுற்றிலும் தோட்டம் போட்டிருக்கிறேன், நெற்பயிர் சாகுபடி பண்ணி இருக்கிறேன், பல தாவரங்களை வளர்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு சமையலுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் நானே உற்பத்தி பண்ணி கொண்டிருக்கிறேன், ஊழியமும் செய்வேன், எனக்கு வேண்டிய காரியங்களையும் நான் செய்து கொள்வேன், இந்த நிலமெல்லாம் எனக்கு தான் சொந்தம், எனவே நான் ஒரு ஜமீன்தார், நான் அசைய மாட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. ஊழியக்காரர்கள் மத்தியிலே, மிஷனரிகள் மத்தியிலே ஜெபியுங்கள். அவருடைய மனதை எல்லாம் ஆண்டவர் ஆட்கொள்ள எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவை அங்கே இதோ போகிறேன் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் வாழத்தக்கதாக புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கத்தக்கதாக அவர்களுக்காக ஜெபியுங்கள். 2 காரியங்கள் இதுவரை பார்த்தோமே. முதலாவதாக அனுப்புவோருக்காக ஜெபியுங்கள், சென்டர்ஸ். 2வதாக அனுப்பப்பட்டோருக்காக ஜெபியுங்கள், தி சென்ட் ஒன்ஸ், செவன்ஸ். 3வதாக யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆத்துமாக்களுக்காக. ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. பத்திரமாக அவர்கள் பாதுகாக்கப்படத்தக்கதாக, அவர்களிடத்தில் சொல்லப்படக்கூடிய செய்திகள் வேரூன்றத்தக்கதாக, புரிந்து கொள்ளத்தக்கதாக, அவருடைய மொழியை படிக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் அந்த மொழி அறிவை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த ஆத்துமக்களை இயேசுவினிடத்தில் சேர விடாமல் சில அரசியல் பிரச்சனைகள் வருமே, அரசியல் தலைவர்கள் வருவார்களே, சில சமயங்களிலே மத வைராக்கியம் கொண்டவர்கள் ஊழியக்காரர்களையும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆத்துமக்களையும் தாக்கத்தக்கதாக வருவார்களே, ஊழியக்காரனை ஜீப்பிலை போட்டு கொளுத்த வருவார்களே. ஜெபிக்க வேண்டும் அல்லவா? ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆத்தும ஆதாயம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. அடிபட்டிருக்கிறேனே, அடித்து நொறுக்கி இருக்கிறார்களே என்னை ஊழியம் செய்வதற்காக. பாம்பேயில் இருக்கிறேன் நான். இங்கே ஒரு சபையிலே, மெதரி சபையிலே பாஸ்டராக நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆம்பிவிலி என்ற ஒரு இடத்துல ஊழியத்தை ஆரம்பித்தேன். ரொம்ப மோசமான ஒரு பகுதி. தமிழ் மக்கள் தான்
ஆனாலும் பலவிதமான கெட்ட காரியங்களை செய்யக்கூடிய மனிதர்கள், சாராயம் காய்ப்பது, விபசாரம் பண்ணுவது, பிச்சை எடுப்பது, பிக் பாக்கெட் அடிப்பது அவருடைய தொழில். ஒரு குறிப்பிட்ட மலையிலே வாழ்ந்த மக்கள். போனேன், ஊழியம் செய்ய போனேன். அனுப்பினது யார்? ஆண்டவர். என்னுடைய சொந்த சபை ஆரம்பத்தில் ஆதரிக்கவில்லை. ஐயா, நாங்கள் தான் உங்களுக்கு சம்பளம் தர்றோம், எங்கள் மத்தியில் தான் நீங்கள் ஊழியம் செய்யணும், உங்கள் டைம் அங்கங்கே கொடுக்காதீங்க என்று சொன்னார்கள். ஆனாலும் கர்த்தர் அனுப்பினதுனாலே சபையிலேயே ஒரு சிலரை நான் ஏற்றுக்கொண்டு, ஒரு சிலரை நான் கூட்டிக் கொண்டு அவர்கள் மத்தியில் ஊழியம் செய்ய சென்றேன். பெட்ரோமாஸ் லைட் எடுத்துக்கொண்டு செல்வோம். 6 பெட்ரோமாஸ் லைட்டா? திரும்பி வரும் பொழுது ஒன்றும் இருக்காது, அடித்து நொறுக்கி விடுவார்கள். அடியெல்லாம் பட்டிருக்கிறேன், வெறும் ஜட்டியோடு அங்கே இருந்து கிளம்பி இருக்கிறேன். பிரயோஜனமற்ற ஊழியமா? இன்றைக்கு ஒரு பெரிய ஆலயம் அங்கே இருக்கிறது. இங்கே தனியாக ஒரு பாஸ்டரேட் கான்ஃபரன்ஸே அங்கே விளங்குகிறது. அங்கே ஊழியக்காரர்கள் நியமித்தார்கள். ஒரு பாஸ்டரே தனியாக இன்றைக்கு அந்த சபையிலே பணிபுரிகிறார். அந்த ஊழியத்தை பற்றி எழுதாத பத்திரிகைகள் இல்லை அந்நாட்களிலே என்று சொல்லலாம். நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும், சிந்தக்கூடிய ஒவ்வொரு கண்ணீர் துளியும் பதில் கொடுக்கும். கண்ணீரோட விதையுங்கள், கம்பீரத்தோட அறுப்பீர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எந்த ஒரு அரசியல் பிரச்சனையும் ஆண்டவருக்கு பிரச்சனை அல்ல. இந்தியாவை ஆண்டவர் ஆளுகிறார், எந்த எல்லையையும் ஆண்டவர் ஆளுகிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். எனவே கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே. ஜெபியுங்கள், அறுப்பு மிகுதி, அதனால் நம்முடைய பொறுப்பு மிகுதி. முக்கியமான பொறுப்பு ஜெபம். ஜெபத்திலே தாங்குங்கள், ஆத்துமாக்களுக்காக ஜெபியுங்கள். காரணம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதும் தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே முதல் 4 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஆத்துமாக்களுக்காக ஜெபியுங்கள், அவர்கள் மனம் திரும்ப ஜெபியுங்கள். லேசில் மனம் திரும்ப மாட்டார்கள். வைராக்கியமான மக்கள் அவர்கள். என்ன புதுசாக வந்திருக்கீங்களா என்று சொல்லி ஒருவேளை காசு கூட கேட்கலாம். எனக்கு அதை தருவியா இதை தருவியா என்று கேட்கலாம். ஜெபியுங்கள், அவர்கள் மனம் மாறத்தக்கதாக. ஐயா, மனம் மாறாட்டா என்னையா செய்யணும்? மாறுவார்கள், மனம் திரும்புவார்கள். மனம் திரும்புதலை ஒரு மனுஷனுக்கு, ஒரு ஆத்மாவுக்கு பரிசளிப்பது தெய்வம். கொர்நேலி வீட்டாருக்கு, ரோமர்களுக்கு தேவன் மனம் திரும்புதலை அருளி செய்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. அப்போஸ்தலர் 11:19, 18:19 தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை பரிசளிக்கத்தக்கதாக நீங்கள் ஜெபியுங்கள். அவருடைய மொழிகளை, அவருடைய ஆக்சன்ஸ், இதையெல்லாம் ஊழியர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் ஜெபியுங்கள். இவர்களுக்கும் அவர்களுடைய மொழி வந்துவிடத்தக்கதாக ஜெபியுங்கள். இது மட்டுமல்ல, எப்பொழுதும் நம்முடைய ஊரில் இருந்தே மிஷனரிகள் போவது கஷ்டமான காரியம். எனவே சென்ற மிஷனரிகள், அங்கே உள்ள லோக்கல் பீப்புள், ஸ்தல மக்கள், அவர்களிடத்திலிருந்து விசுவாசிகளை, அவர்கள் மத்தியிலே ஊழியக்காரர்களை உருவாக்கத்தக்கதாக ஜெபியுங்கள். அவர்கள் மொழி பேசக்கூடிய, அவர்கள் கலாச்சாரத்தில் உள்ள மக்கள் எழும்பி அங்கே பிரகாசிக்கத்தக்கதாக அவர்கள் மத்தியிலே எழுப்புதல், சுவிசேஷ எழுப்புதல் மட்டுமல்ல, ஊழியக்காரர்கள் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக, ஊழியக்காரர்கள் எழும்பி பிரகாசிக்க ஜெபியுங்கள். அவர்களே எழும்பி விட்டால் எவ்வளவு நல்லது. சன்ஸ் ஆஃப் த சாயில் அப்படின்னு சொல்லுவாங்களே, மண்ணின் மைந்தர், அவர்களே எழும்பி பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டால் எவ்வளவு நல்லது. எனவே அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்கள் மத்தியிலே சண்டை சச்சரவுகள் உண்டு, அரசியல் கேடுபாடுகள் உண்டு, இன்னும் இம்மாறல், அது மட்டுமல்ல மாம்சிய ஒழுங்கினங்கள் அங்கே உண்டு, சாராயம் கேட்கிறவர்கள் அங்கே உண்டு, பல மனைவிகளை வைத்திருக்கிறவர்கள் அங்கே உண்டு, சுவிசேஷத்திற்கு எதிர்ப்பாளர்கள் அங்கே உண்டு, பல தெய்வங்களை வணங்கக்கூடியவர்கள் உண்டு, நோக்குமிடமெல்லாம் சிலைகள், விக்கிரகங்கள் அங்கே உண்டு. பொறுமையாக ஊழியம் செய்ய வேண்டும். அவர்களெல்லாம் மனம் திரும்ப வேண்டும். சிலர் மனம் திரும்புவது உடனே இருக்கும், சிலர் மனம் திரும்புதல் படிப்படியாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய நோக்கத்தை தளரவிடாமல், உங்களுடைய எண்ணத்தை தளரவிடாமல், உங்களுடைய விசுவாசத்தை தளரவிடாமல் ஜெபியுங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். அப்போஸ்தலர் 17 மீண்டுமாக சீக்கிரத்திலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 17ஆம் அதிகாரத்திலே பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொள்ளுகிறான். காரணம், நோக்குமிடமெல்லாம் நீக்கமர விக்கிரகங்கள் நிறைந்த ஒரு பட்டணம். ஆவியில வைராக்கியம் கொள்ளுகிறான். ஒரு இடத்திலே ஒரு விக்கிரகத்தின் கீழே எழுதி போட்டிருக்கிறது. என்ன எழுதியிருக்கிறார்கள்? அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதி போட்டிருக்கிறார்கள். அப்போ அந்த தேவனை பவுல் அறிவிப்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆட்களிலே சிலர், யாரவங்க? ஊழியக்காரர்கள். நீங்க குரங்கு கும்பிடுறீங்க, நீங்க பன்றியை கும்பிடுறீங்க,
நீங்கள் பாம்பை கும்பிடுறீங்க, நீங்கள் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி வச்சிருக்கிறவன் கடவுளாக நீங்கள் கும்பிடுறீங்க என்று சொல்லி அவர்களை அறுத்து தீர்க்கிறார்கள், அவர்களை கடினப்படுத்துகிறார்கள், அவர்களை கலாய்க்கிறார்கள், அவர்களை கள்ளப்படுத்துகிறார்கள், அவர்களை அவமானப்படுத்துகிறார்கள். நம்ம ஊர்க்காரர்கள், சில ஊழியர்கள், எல்லாரும் அல்ல, அவர்களை வேதனைப்படுத்துகிறார்கள். எப்படி இயேசுவினிடத்தில் எட்டி பார்ப்பார்கள்? பவுல் அதையா சொன்னான்? நீங்கள் எல்லாம் அறியப்படாத ஒரு தேவனை நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள், அவர் யார் என்பதை உங்களுக்கு அறிவிக்கப் போகிறேன் என்று சொல்லி இயேசுவானவரை பற்றி அவர்களுக்கு அறிவிக்கிறான். நீங்கள் அறியப்படாத தேவன் இயேசு என்று சொல்கிறான். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்திலே பலர் மனம் திரும்பினார்களே, சிலர் மனம் திரும்பாவிட்டாலும் பலர் திரும்பினார்களே. அதுபோல நாமும் கூட சுவிசேஷம் சொல்லுவதிலே ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த மக்கள் மத்தியிலே ஊழியக்காரர்களாக செல்கிறவர்கள் சரியான வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்கு சுவிசேஷத்தை வழங்கத்தக்கதாக ஜெபியுங்கள். கேட்கிறவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக, புரிந்து கொள்ளுதலின் ஞானத்தை அவர்களுக்கு தெய்வம் கொடுப்பதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சில ஊர்களிலே ஊர் கட்டுப்பாடு வச்சிருப்பாங்க. ஊர் கட்டுப்பாடு, அந்த ஊரின் தலைவர் யார், ஒருவேளை பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் யார், அவர் சொல்லுவதைதான் மக்கள் கேட்பார்கள். ஊர் கட்டுப்பாடு. இந்த ஊர் கட்டுப்பாடுகள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் வரத்தக்கதாக, அல்லது இந்த ஊர் கட்டுப்பாடுகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் உடையத்தக்கதாக, அதிலே ஒரு கூட்ட மக்கள் தேவனை அண்டிக் கொள்வதற்காக ஜெபியுங்கள். மக்கள் எப்படியும் ஆண்டவரை சந்தித்தாக வேண்டும். ஆண்டவரை சந்திக்க விரும்பக்கூடிய ஆண்டவருக்கு மக்கள் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். இதற்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. 3 காரியங்களை நான் சொன்னேனே, இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக அனுப்புகிறவர்களுக்காக ஜெபியுங்கள். 2வதாக அனுப்பப்பட்டவர்களுக்காக ஜெபியுங்கள். 3வதாக ஆத்துமாக்களுக்காக ஜெபியுங்கள். சோல்ஸ் ஆர் சீக்கர்ஸ், அவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். இப்படி ஜெபிக்கும் பொழுது மிஷனரி பணிக்காக, அருட்பணிக்காக நீங்கள் அர்த்தமுள்ள ஜெப வீரர்களாக ஜெபிக்கிறீர்கள் என்பது அர்த்தமாகும். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, ஊழியங்களுக்காக, அருட்பணிகளுக்காக நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திர சுவாமி. கற்ற காரியங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு இந்த ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. நீர் ஜெபிக்கிறீர் ஆண்டவரே. வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு பரிசுத்த ஆவியானவர் விண்ணப்பம் பண்ணுகிறீர். நீர் ஜெபிக்கிறீர் ஆண்டவரே. தேவனுடைய வலது வாசலில் வீட்டிலிருந்து வேண்டுதல் பண்ணுகிறீர் ஆண்டவரே. உம்முடைய விண்ணப்பத்தோடும் உம்முடைய வேண்டுதலோடும் நாங்களும் இணைந்து ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கத்தக்கதாக, அந்த ஆத்துமாக்கள் மத்தியிலே அறுவடை செய்து கொண்டிருக்கக்கூடிய அனுப்பப்பட்டவர்களுக்காக ஜெபித்து, இப்படியாக உம்முடைய ஊழிய பிரமாணங்களை நாங்கள் நிறைவேற்றி முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.